அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொருளாதாரத்தை பல்வேறு விதமாக மக்கள் வெறுக்க வச்சுட்டாங்கங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. காசுண்டாலே நமக்கு தேவையில்லாதுங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் அப்படி இல்லை. அது காசும் இபாதத்தும் ஒன்று தான். காசும் இபாதத்தும் ஒன்று தான். இதை முதல்ல நீங்கள் மனசில் ஆளை பதிய வைக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 சக்தியை தொடர்ந்து குர்ஆனில் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒன்று அம்வாலஹும் வ அன்ஃபுஸஹும். குர்ஆனில் நீங்கள் எங்கேயும் பார்த்தீங்கன்னா அம்வாலும் சொல்லுவான், அடுத்து என்ன சொல்லுவான், அன்ஃபுஸஹும். ஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தியாகம் செய்யுங்க, அர்ப்பணிங்க. அப்படி சொல்லக்கூடிய இடத்துலலாம் என்ன வரும், உயிரும் வரும் பொருளும் வரும். அப்போது தன்னுடைய ஆத்மாவோடு எப்படி நாம் போராடணுமோ அதே போன்று பொருளாதாரத்தோடையும் போராடணுங்கிறத மார்க்கம் வலியுறுத்திக்கிட்டே இருக்குது. அதனால் பொருளாதார கடமை என்பதை ரொம்ப லேசாக நம்ம நினச்சிடவே கூடாது. இதை நம்ம தேடணும், ஓடணும், இதுக்காக சிரமப்படணும், இதுக்காக கூலி இருக்குன்னு நினைக்கணும். என்ன விஷயம், அதுக்கான பல வரையறைகள் கோட்பாடுகள் இருக்குது. அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். இஸ்லாமிய பார்வையில் பொருளாதாரத்தை தேடுறதுக்கு பல்வேறு விதமான துறைகளை மார்க்க நமக்கு சொல்லுது. ஒன்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வியாபாரம் பண்ணுங்க, வணிகம் செய்யுங்கன்னு சொல்கிறான். அது ஏராளமான ஆயத்துகளில் நமக்கு சொல்லப்படுது. ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையுன் அன் திக்ரில்லாஹ். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொள்முதலோ வியாபாரமோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து அவர்களை தடுக்காது. அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தொழுகை டைம் வந்துட்டா, ஜக்காத்து கொடுக்கணுன்னா, தர்மம் பண்ணணுன்னா அந்த இபாதத்தை விட்டும் இந்த வியாபாரம் தடுக்காது. இந்த மக்களை அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான். இந்த மக்களை அல்லாஹ் புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்குரியவராக இருக்கிறார்கள். தங்களுடைய ஈமானை அவர்கள் தக்க வைத்து கொள்ளும்போது வியாபாரம் செய்வாங்க, ஈமானையும் தக்க வைத்து கொள்வார்கள். அவர்கள் புகழக்கூடியவர்கள். இன்னொன்று, விவசாயத்தை பற்றியான ஆயத்துகள் ஹதீஸ்கள் ஏராளமாக வருது. கால்நடைகள் இது ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக இருந்தது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொருளாதாரம் வியாபாரம் வணிகம் முன்னாடியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு, அதாவது நபியாக தேர்வு செய்ததுக்கு பிறகு கால்நடைகளும் விவசாயம்தான் மிகப்பெரிய பொருளாதாரமாக இருந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். ஒரே ஒரு ஒட்டகம்ங்கிறது எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். 5 ஒட்டகம் இருந்தாலே ஜக்காத்து கடமையாகி போயிடும். அந்த அளவுக்கு ஒட்டகம் ஒரு மகத்தான சொத்து. அப்படி ஒரு கடமையாக்கப்பட்ட அந்த ஒட்டகங்களுடைய எண்ணிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் தன்னுடைய கரத்தால் 60க்கும் அதிகமான ஒட்டகத்தை அறுக்கிறாங்க. மீதத்தை தன்னுடைய குடும்ப உறுப்பினராக இருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி ஒட்டுமொத்தமாக 100 ஒட்டகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேமித்து வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள். நம்ம நினைக்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் ரொம்ப வீட்டில் அடுப்பெரியலை, ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்க, அதெல்லாம் இருந்தது இல்லாமல் இல்லை. ஒரு பக்கம் பொருளாதாரம் இருந்தது, ஒரு பக்கம் எளிமையான வாழ்க்கை இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்டையும் போய் என்னுடைய தேவைக்கு தாண்டு கையேந்திரல. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். தன்னுடைய தேவையை தன்னுடைய நட்பு வட்டத்தில் போய் பைரஹாங்கிற தோட்டத்துக்கு போய் உட்கார்ந்துருப்பாங்க. வேறு சில சஹாபிட்ட என்னப்பா வச்சுருங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணாங்களே ஒழிய தன் தேவையை கேட்டு யார்கிட்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நிற்கலை. ஆனால் அடமானம் போன்றவைகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை வச்சுருக்காங்க. வஃபாத் ஆகும்போது அவருடைய கேடையும் ஒரு யூதர்கிட்ட அடமானமாக இருந்துச்சுண்டு. ஆனால் யார்கிட்டையும் வாங்கிறது, சதக்கா வாங்கிறது அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்தது. சதக்கா என்பது ஹராமாக்கப்பட்டிருந்தது. இப்போ இப்படி ஒரு வகையான ஒரு சூழலை வச்சு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பொருளாதாரம் எங்கேருந்து வந்தது? விவசாயம் இருந்தது ஹைபரில், கால்நடைகள் இருந்தன.
இது எல்லாமே நமக்கு தெளிவாக சொல்லுது. இது ஒரு மகத்தான பொருளாதார பின்னணியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடாந்திர பட்ஜெட் போடுவாங்கன்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறது மாதாந்திர பட்ஜெட் இல்லை, வருடாந்திர பட்ஜெட் போடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலாட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா அவங்களுடைய பொருளாதார திட்டமிடல் நம்ம வச்சு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இது ஒரு வகையான பொருளாதாரம். இன்னொன்று பல்வேறு விதமான பொருளாதாரத்தை சொல்லுது. வேலைக்கு கூலிக்கு வேலை செய்யக்கூடிய பணியில் சஹாபாக்கள் இருந்தாங்க. யூதருடைய தோட்டத்துக்கெல்லாம் போய் தண்ணி பாய்ச்சி விட்டு அங்கேருந்து சாயந்தரம் வரும்போது கூலியை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய பணியிலையும் பொருளாதாரத்தை சஹாபாக்கள் ஈட்டியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பொருளாதாரத்தை குர்ஆன் நமக்கு சொல்லுது. உற்பத்தி திறன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இதெல்லாம் பார்க்கணும். உற்பத்தி செய்யக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய வேலைகளை யார் பண்ணியிருந்தா? நபிமார்கள் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுடைய கரங்களை வைத்து சம்பாதிச்சாங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்படி உற்பத்தி செய்து சம்பாதிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை வைக்கக்கூடிய பொருளாதாரத்தை குர்ஆன் நமக்கு சொல்லுது. அப்போ பல்வேறு விதமான துறைகளை மார்க்க நமக்கு சொல்லுது. நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தை சேமித்து கொள்ளுங்கள். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரே ஒரு விஷயத்தை மார்க்க நமக்கு எச்சரிக்கை செய்து, நீங்கள் உங்களுடைய வரையறைக்குள்ளே ஒவ்வொன்றுக்கு போனாலும் ஒரு வரையறை இருக்குது, அந்த வரையறைக்குள்ளே நீங்கள் நின்றுக்கிறங்கிறது இது சுருக்கமான கருத்து. எனவே முதலாவது விஷயம், பொருளாதாரம் ரொம்ப அவசியமானது, அதுக்கான கூலி இருக்கிறது. அடுத்து என்ன, அதுக்கான வழிமுறைகளை மார்க்கம் இவ்வளவு நமக்கு சொல்லி தந்திருக்கு.